நீங்கள் நினைக்கிறது மாதிரி யாராலும் தாக்கப்பட்டு அவன் இறக்கவில்லை. அவனுக்கு இயல்பாகத்தான் நடந்துச்சு. தேவையில்லாமல் சட்டத்துக்கு எவிடன்ஸை தேடி கொடுத்து நீங்கள் யாரும் மாட்டிக்கிடாதீங்க. அப்படி ஒரு சம்பவம் நடக்கலை. அதனால் இது இயல்பாக நடந்த சம்பவம் தான். புரியுதா? அந்த வழக்கு இன்னும் 3 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு விளக்கம் செய்தித்தாள் மூலமாக வெளியே வரும். காலன்ட்டுவா எது மூலமாக வெளியே வரும்? இது வந்து ரூபாத்தாள். செய்தித்தாள் மூலமாக வெளியே வரும். உனக்கு விளக்கம் அப்பொழுது கிடைக்கும். அரசே அதை வெளியிடுகிறது. இப்படி பக்கத்தில் வா, நல்லா மகனே, போயிட்டு வா. கருப்பசாமி, கருப்பசாமிக்கு என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிச்சும் ஒற்றுமையா இல்லையே சாமி, ஒற்றுமையா இல்லையா ஐயா? யாருக்கு கல்யாணம் முடிச்சு வச்ச? கல்யாணிட்டு வா, முடிச்சிடணும்ல. நம்ம சும்மாவா இருக்கும்? நம்ம ஓய் நல்ல காலில் விடல போங்க. இப்போ சதுர்முகன் எங்க? சதுர்முகன் வரலாம். பஞ்சமுகா உன் பிள்ளைய பிரியாம சட்டையா மாற்றி தூர தூக்கி போட்டு போகிறதுக்கு காலில் விழுட்டு வா. ஆனால் அவன் இவளை விட மாட்டான். இவ வேண்டாமுங்க, அவன் இவளை விட மாட்டான். யாரு? இப்போ என்ன செய்யணும்? இப்போ மாற்றி தரணும். அப்படியா? கண்ணை மூடு, முடியுமான்னு பார்ப்போம். நாகாத்தம்மாளி வா, இதில் எதுவும் பிரச்சனை இருக்கா? இல்லைப்பா, அது இயற்கையாகவே பிரிஞ்சு போயிடும். 4 மாதங்களை பொறுமையாக இருக்க சொல். இந்த அப்படி 4 மாதத்துக்குள்ளே தானாகவே போயிடுமா. இப்படி பக்கத்தில் வா, காலில் வந்துட்டா போயிட்டா மேட்டர் முடிஞ்சு வச்சு. அதுதான். அடுத்து அதே சென்னை மாநகர் எல்லை. ஆமாம் ஆமாம் ஆமாம். பொம்பளை பிள்ளை வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குன்னு கேட்டு வந்தவங்க யாருப்பா? எப்பா, பொம்பளை பிள்ளை வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குன்னு நான் கேட்டிருக்கேன். புரிஞ்சு வா, விவரமாக வா. பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி வந்துக்கிட்டு என்கிட்ட கேட்கக்கூடாது. பொம்பளை பிள்ளையுடைய வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கு அப்படி கேட்டது. பொய் சொல்லிட்டு என்கிட்ட வந்தால் உடனே வெளியே போய் சொல்லிடுறோம். இப்படி போயிடலாம். பொம்பளை பிள்ளைக்கு என்ன? போங்க போ. நான் பேசுறதை சரியாக கேட்காம வந்துட்டால, அதான் நீ பொய் சொல்லணுங்க வரும்போதே சொல்லிட்டேன்னா. உன் பிள்ளை எங்கே இருக்கு? கஷ்டம்னா பண கஷ்டமா? பண கஷ்டம் இல்லை, புருத்த முன்னாடிக்குள்ளேயே பிரச்சனை இருக்குது. அப்படி யார் காலோன்ட்டும் என் பிள்ளை உனக்கு தாண்டா உத்தரவு. என்கிட்ட யாரும் கதை சொல்லியெல்லாம் அங்கே வர முடியாது. புரிஞ்சுக்கணும். இங்கே வந்து சத்தியம், நெருப்பு. அந்த சிவகாசி பிள்ளையை கூப்பிடுங்க. நம்பர் யார் வச்சுருக்கா? கூட ஃபோன் பண்ணி இங்கிட்டு வர சொல்லு. அப்படி கூட இங்கிட்டு வர சொல்லு. இவனை அறிமுகப்படுத்துங்க. காலில் வந்துட்டு வாங்கண்ணே, போய்ட்டாங்கண்ணே. பார்த்தியா எவ்வளோ துல்லியமாக சொல்லி நான் கூப்பிட்ருக்கேன். நீங்கள் எனக்கு தான் சொன்னால் அங்கேருந்து பணம் சொல்லி வச்சுட்டு வந்துட்டோம். எப்படியாவது சாமியை மடக்கிடுவோம். ஓய் பே இங்கே நடக்காது. எப்பா நான் சொன்னால் வருத்தப்படுவியா? இப்போ இவ்வளோ நாள் பிரிஞ்சு இருந்ததே வந்து மனத்துக்குள்ளே சட்டத்தை அடிப்படையாக்கி தான் அவன் பிரிஞ்சிருக்கான். 6 மாதம் டிஸ்டன்ஸ் இருந்தாலே டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். புரியுதா? அப்படின்னு ஒரு சட்டம். அதனால் இந்த நிலைகள் இப்படி இருக்குது. இப்போ 2 பேரும் சேர்ந்து வாழறதுக்குன்னு ஒரு சின்ன நேரம் வந்து தோன்றி இருக்கு. இணைச்சி தரணுமா? என்ன செய்யணும்? பயன்படுத்திக்கலாமா? தங்க பிள்ளைடா, கால் விட்டு வா. இந்தாப்பா, வைகாசி மாதம் வரை நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருப்போம்.
மனத்தை மாற்றி அவங்கள பேச வர வைக்கேன். அதில் ஒரு முடிவை நானே எடுத்து தரேன். சரியா? மகிழ்ச்சியாக இருப்பா. அடுத்து கருப்பசாமி, நான் பணத்தை போட்டுட்டு ஏமாந்து கிடக்கேன். பணத்தை ஒரு இடத்துல கொடுத்துட்டு நான் ஏமாந்து கிடக்கேன். தம்பி எங்கடா கொடுத்த? எவ்வளோ கொடுத்த? நல்ல பைய, தங்கமான பிள்ளை, கால் ஒன்றும் என் ராசா. என்ன இல்லை அக்ரிமெண்டெல்லாம் முடிஞ்சு போச்சா? நீ செஞ்சது தப்பு தானே? இப்போ நீ பணம் கொட்டுங்கிறது உனக்கு என்னடா ஆதாரம் இருக்குது? இல்லை, ஆதாரம் இல்லை. அப்போ நீ முட்டாள் தானடா. எப்படியோ அந்த ரூபாயை வாங்கி தரணும், அவ்வளோ தானடா. காலில் விட்டு வா. வா உட்கார், கண்ண மூடி உட்காரு. என்னைய நினச்சிக்கா. இந்தா மதிமயங்கி உங்ககிட்ட பேசுவான். நேர்மையான முறையில் உன் பணத்தை நான் வாங்கி தரேன். 10 லட்சம் கிடைக்கும், 5 லட்சம் கிடைக்காது. போயிட்டு வா. கருப்பசாமிக்கு மெட்ராஸ்லாம் போய் உட்காருங்க. அடுத்து அழைக்கிறேன். ஒரே ஒரு உத்தரவு இருக்குது. ஆப்ரேஷன் பண்ணினது யார்? சென்னையா? சென்னை. வேறு உடம்பில் ஆப்ரேஷன் யாருக்கு பாது? கண்ணாமிரதம் நார்மல் தான். இரு, வெயிட். உடம்புல எங்கே ஆப்ரேஷன்? சொல்லுங்க. என்ன ஆப்ரேஷன்? கார்ட் ஆப்ரேஷன். கால். உனக்கு என்னென்ன ஆப்ரேஷன்? கால் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்களா? உட்கார். என்ன வேணும் உனக்கு? ஆஸ்பத்திரியில் பக்கத்தில் வா. நீங்கள் வேலைக்கு இங்கே வராத, வேறு ஆள் நாங்கள் போட போகிறோம் அப்படின்னு பேச்சுவார்த்தை ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. உன்னை வேலைக்கு வேண்டாம்னு சொல்ல போகிறாங்க. இதுதான் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. புரியுதா? ஏற்கனவே 6 மாதத்துக்கு முன்னால் அப்படி ஒரு மன அதிர்ச்சியும் ஒரு செய்தியும் வந்துருச்சு. இப்போவும் அப்படி இருக்குது. ஆனால் நீ அங்கே வேலை பார்க்கலாம். எந்த இடத்துல இல்லாமல் நான் காப்பாற்றி தருவேன். வேறு என்ன வேணும் உனக்கு? ஒன்றுமே இல்லை. பக்கத்தில் வா. கையை கொண்டா. என்னைய மட்டும் நினச்சிக்கா. கண்ண முடிக்கா. மன அதிர்ச்சி சரியாயிரும். இனி கவலைப்படாத. இந்த ட்ரீட்மெண்ட்டே உனக்கு சரியானது. வெற்றி அடைவாய். போ. கண்ணாபிரதம் பண்ணது யாருமா? வா. பெண்ணடியாள். அமைதி இல்லாத மனமே அமைதியாக இருக்க வேண்டுகிறேன். கால் வந்துட்டு வரலாம். ஆனந்தம் விளையாடும் வீடு. என்ன வேணும்? பக்கத்தில் வந்து 1 2 3 4 ஏற்கனவே 2 தலைமுறைகளுக்கு முன்னால் உள்ளவங்களுக்கு குடும்பத்தில் இப்படி ஒரு பிரச்சனை இருந்துச்சு. ஆனால் இப்போ உனக்கு இருக்கக்கூடிய சிலியா தசைகளில் மைனஸ் ஆகிருக்கு. அதனால தான் இந்த பார்வையில் இந்த குழப்பங்கள் நடக்கு. சரியாக்கி தரேன். அடுத்து உன் பார்வைக்கு இடைஞ்சலாமல் புதிய ஒளியை கொடுத்து விட்டமாக வச்சுட்டால போகலாம். கல்லுன்ட்டு வா. கரெக்டாக சொல்கிறான் பார்ப்பேன். தங்க பையன். என்னடா தம்பி வேலை பார்க்குற? உட்கார்.
சாமியை நினச்சிக்கோ. பம்பாயில் யாரும் இருக்காங்களா? டெல்லியில் இருக்காங்களா? கண்ண மூடுறாங்க. சரி, இனி கண்ணில் உனக்கு பிரச்சனை வராது, நீர் கொட்டாது. இந்தா வெற்றி ஆயிடுவேன். சக்தி பெற்றாய். வாழ்க்கையில் கடன்கள் இருக்குது, வேதனை இருக்குது. பம்பாயில் உள்ள ஒரு நண்பனை வைத்து உன் வாழ்க்கை முன்னேறும். அதான் பம்பாய் சொல்லியிருக்கேன். உன்கிட்ட வந்து பேசுவான். அவன் உனக்கு அறிமுகமானவன் தான், உனக்கு நினைவில் இல்லை. புரியுதா? வருவான், உன் வாழ்க்கை முன்னேறும். நல்லா இருங்க. ஓடியா, நல்லா இருக்கு. பராசக்தியே போயிட்டாங்க. என் தம்பி தான், ஏன்னா அவன் பையனுக்கு தான். சரி, பரவாயில்ல. மனசு தான் நம்ம உலகத்தில் வேணும், வேறு என்ன வேணும்? சரியா? பார்த்துக்கோங்க, பேசிக்கோங்க. ஃபோன் நம்பர் வாங்கிக்கோங்க. கர்மசாமிக்கு இந்த சன்னிதானத்தில் இது நடக்குன்னா நீ செஞ்ச புண்ணியம் அது. வாழ்க. நம்பர் வாங்கிக்கோங்க. போயிட்டாங்க. சரி, அப்படியா? காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் சென்னை எங்கே உட்காருங்க. வரேன். சென்னை பக்தரெல்லாம் உட்காருங்க. காஞ்சிபுரம் பக்தர் வாங்க. காஞ்சி காமாட்சி மாதிரியே இருக்கியே. உன் பேர் என்ன? கால் வந்துட்டு வா. காஞ்சிபுரம் வேற யாருப்பா? 2 செகண்ட் உட்கார். என்ன வேணும் வாயாடி? எப்படி காயத்ரிங்கிறது பிரம்மச்சாரியத்தின் பெயர். நீங்கள் பேர் விட்டுட்டீங்க, இனிமேல் பேரை மாற்ற முடியுமா? முடியாது. அதனால் முறையான ஒரு கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். வரக்கூடிய பௌர்ணமிக்கு ப்ரௌன் கலர் குங்குமம் 1 கிலோ கொண்டு வா. 1/2 கிலோ மஞ்சள் பொடி கொண்டு வா. அருமையான வாசம் மிகுந்த மல்லிகை மலர் 1 கிலோ, கெட்டாத பூவு, கெட்டினதில் ஒரு மாலை இவ கையால் கொண்டு வந்து செலுத்துங்க. கல்யாணத்தை வெற்றியாக்கி தரேன். நல்லா இருங்க. நான் கோட்டாரா? நடத்தி தரேன்னு நடத்தி தரேன், அவ்வளோதான். போயிட்டோம். போயிட்டாங்க. இருக்கட்டும் வரேன். உடையாதீங்க, இருங்க, எனக்கு தெரியும்ல. இந்தாப்பா பணத்தை வாங்கி தரேன், உன் குடும்பத்தை நல்லாக்கி தரேன். இந்தா குழந்தை ஒரு உண்டு, ஆதிலட்சுமி பிறப்பா. கர்மசாமிக்கு வெற்றியாக்கி தரேன்ப்பா. நல்லா இருங்க. போயிட்டான். காஞ்சிபுரம் யாருப்பா? வாடா தம்பி. என்ன சட்டப்படி எதுவும் பிரச்சனை இருக்கா? கால் வந்துட்டு வா. எவ்வளோ நாள் ஆச்சு? சரி, கால் வந்துட்டு வா. மயக்கம் என்ன? ஏம்மா உட்காருங்க கீழே. எத்தனை பேர் நிற்க உட்காந்துருக்காங்க? உங்களுக்கு என்ன அவ்வளோ அவசரம்? வரேன். ஆத்திரம் கொள்ளாதே ஞான பெண்ணே. வரலாம். வாடா தம்பி, வா உட்கார். 1.5 ஆண்டு காலங்களாக நடத்துகிற தொழிலில் மன வருத்தமும் குழப்பமும் நடக்கும். எதிர்பாராமல் நடந்தது தான் இந்த இயற்கை. இதுக்கு நீ காரணம் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதா? உன்னுடைய மனைவி வழியில் நந்திக்கு அபிஷேகம் பண்ணணும். நந்தி சிவபெருமான் கோயிலில் கூடிய நந்திக்கு பிரதோஷ அன்னைக்கு அபிஷேகம், ஆராதனை, பிரசாதங்கள் எல்லாம் படைச்சிட்டு என்னையை வந்து பார். உன் தொழிலையும் வெற்றியாக்கி தரேன், உன் கடனையும் தீர்த்து தரேன்.
அந்த முயற்சியில் வெற்றி அடைந்து விடுவாய். நந்தியை வணங்கி என்னை தேடி வா, அடைந்து கொள். ஓ வாமாங்க, வாங்கிட்டு போயிருமா. நீ வரணும் 1000 பேருங்க வந்துடக்கூடாது, புரியுதா? வெற்றி அடைவாய். போ. கர்மசாமிக்கு அதே காஞ்சிபுரத்து எல்லை. காஞ்சிபுரமா நீங்கள்லாம்? காஞ்சிபுரம் வேறு, திருவள்ளூர் வேறு. எனக்கு தெரியுமா, நான் மெட்ராஸில் 30 வருஷம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். காஞ்சிபுரமா? முனீஸ்வரன் கோயில் எங்கே இருக்குது? முனீஸ்வர சாமி. முனீஸ்வர சாமி இருக்காரா? எங்கே இருக்கார்? உலகத்தில் இருக்காரா? உன் எல்லையில் இருக்காரா? வா போகலாம். இருக்காருன்னா உலகத்தில் இருக்காருப்பா. என்ன உண்மை இல்லையா? உன் எல்லையில் எங்கே இருக்காரு? 1.5 கிலோமீட்டரில் இருக்கார். ஒரு முக்கில் தெற்கு பகுதியில். அதுலேருந்து வேறு கிராமத்துக்கு போகிற வழியில் கால் வந்துட்டு வா. நீ தான் செட்லாம். நான் கொக்கி போட்டு பிடிச்சிக்கிடுவோம்ல, என்னை மீற முடியுமா? வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. உட்கார். என்னடா வேணும் தம்பி? சாதகத்தை பார்த்தேன், நல்லா இல்லையா? கண்ண மூடு லேசா. கால் வந்துட்டு வா. ஸ்கேன் பார்த்தேன், வேறு ஒன்றும் இல்லை. வாடா தம்பி, வாடா தம்பி, வாடா. உட்கார். உன் உடல் சக்தியை பற்றி உனக்கே கொஞ்சம் சந்தேகம் இருக்குது உள்ளத்தில். உண்மையா? இருக்கா இல்லையா? நமக்கு சரியாக மெயின்டைன் பண்ண முடியாத ஒரு குறை இருக்குது அப்படிங்கிற ஒரு உணர்வாலே உன் உள்ளத்தில் இருக்குது. ஆனால் அது உன் மனசு தானே தவிர உன் உடம்புல குறையே கிடையாது. நீ கற்பனை பண்ணிக்கிட்டதுனால உன்னால் உஷாராக இருக்க முடியலை, உச்சிஷ்டமாக நடக்க முடியலை. உன் உள்ளம் தளர்ந்ததுனால உணர்வும் தளர்ந்து போச்சுடா. முட்டா பேர உன் உடம்பு நல்லா தான் இருக்குது. கால் வந்துட்டு வாடா. வரலாம். வா, பக்கத்தில் வா. என்னையே நினச்சிக்கா, உட்காந்துக்கா. இந்த கனியை வீட்டில் போய் சாப்பிட்ரு. உடம்பில் ஒரு புதிய சக்தியும் உயிரணுக்களும் தோன்றும். புரியுதா? சரியாக 6 மாதத்துக்கு பிறகு குழந்தை ஜனனமாகும். பிறக்கிற பிள்ளை ஆம்பளை பிள்ளையாக பிறக்கும். கருப்பண்ணன்னு பேர் வை. வெற்றி அடைவாய், ஆனந்தம் பெறுவாய். உன் கடனையும் தீர்த்துட்டு தொழிலும் ஓடும். போ. கர்மசாமிக்கு வேலூர். வேலூர் இல்லை, நீ காணிக்கப்படலையாம்லா? வேலூர். கால் வந்துட்டு வாப்பா. தம்பி, உனக்கு வேலூராடா? ராணிப்பேட்டை. அக்கா வணக்கம், நல்லா இருக்கே அக்கா. எந்த ஊர் பொய் சொல்லி வந்திருக்க? வேலூரா? எந்த ஊரு? உள்ளே எங்கே ஏமாத்த பார்க்குறியா? காஞ்சிபுரம் உத்தரவு, அவ்வளவுதான். உட்காருங்கோ, பிறகு பேசுவோம். இன்னொரு தான் கால் வந்துட்டாடா எலி. அக்காளை காணவே இல்லை. சரி இருவார. விவசாய வயல்வெளிகள் இருக்கா? உங்களுக்கு இருக்கா? உனக்கு உத்தரவு இருக்கு, உனக்கு இல்லை. உனக்கு இருக்காடா? என்னவா? ஒருத்தன் உங்கள்கிட்ட பணத்தை ரொம்ப பிடுங்கணும்னு சொல்லி அதிகமாக பிளான் போட்டுக்கிட்டு இருக்கான். அவன் மனத்தை மாற்றி நேர்மையாக வாங்க வைக்கணும். ஒன்று, உன் இடத்த நான் விற்று தந்துட்டேன். அடுத்த தொழிலை உனக்கு உருவாக்கி தரணும். வேற என்னடா வேணும்? அதைத்தானே இப்போ பேசணும். நீ என்ன பேச? சரி, இந்தா காசை வாங்கி தரேன். யார்கிட்டையும் மாட்டாமல் உன்னைய காப்பாற்றுறேன். இந்த அப்படி நல்லா இருக்கு. இதில் பணம் வரும், மடிச்சு வச்சுக்கோ. போ. கெட்டிக்காரனா வந்துட்டான், நம்ம என்ன செய்ய முடியும்? பெண்ணடியாள் வேலூர் எல்லையில் பக்கத்து ஊர். வாமா, விவசாய நிலம் உடையவா. கண் கலங்கிட்டேன். சாமி கூப்பிட மாட்டாரோன்னு நினச்சி கால் வந்துட்டு வா. தோல் பதனிடும் இடம் எந்த ஏரியாவில் இருக்குது? தோல்கள் பதனிடும் இடம்
ராணிப்பேட்டை 3 பேர் உத்தரவு இருக்குது. 1 2 ராணிப்பேட்டையில் இன்னொரு ஆள் இருக்காங்களா? யார் அது? என்னம்மா வேணும் உனக்கு? காட்டு காலில் வந்துட்டு வா. நீங்களாம் வேலூரா? வாமா வாமா வா. பையனுடைய கிரகங்கள் இன்னும் 18 நாளையில் மாறுதுமா. சற்று பொறுமையாக இருக்கணும். இப்போதைக்கு அவனுடைய குணங்களும் மனப்பக்குவமும் நட்பால் பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். அடுத்து புதிய வாழ்க்கையை பெறக்கூடிய சக்தியை கொடுக்க. இப்போதைக்கு அவனுக்கு நரம்பியல் சம்பந்தமான பிணிகளும் இருக்கும். எல்லாம் சனி பகவானுடைய தோஷத்தால் வந்ததை தவிர எந்த மனிதனாலும் எந்த கேடுகளும் நடக்கவில்லை. கால் வந்துட்டு வா, நடத்தி தரேன். பிறகு அதெல்லாம் இங்கே போடணும். வரலாம். கண்ணை மூடி உட்காரு. நான் கொடுக்குற கனியை உன் பையனுக்கு கொண்டு போய் கொடு. இந்தா உடம்பு சீராக சேர்ந்துடும். அடுத்த உத்தரவில் ஒன்றை பற்றி பேசுவோம். இந்தா ரூபா வச்சுக்கா போ. ராணிப்பேட்டை சாமி, கழுத்தில் கொட்டை, நெத்தியில் பட்டை. என்ன உனக்கு சாமி வருதா? ஆ, உட்காருப்பா. உட்காரலாம். என்னென்ன வேணும்? கையை கொண்டா. கோயிலுக்கு கட்டுற வாக்கு கொடுத்தீங்க. ஆமாம், தடையாக நிற்கிறது. தடையாக நிற்குது. ஒருத்தன் 1 லட்சம் முதல்ல நான் தரேன்னு ஒருத்தன் கூட சொன்னானே. அது அது உத்தம சாமி. ஆமாம், அதே மாதிரி கருப்பன் இருக்கிறான்னு தேடி என்னோட வராங்க. எனக்கு பொய் சொல்ல தெரியல. நான் வாக்கு கொடுக்குறேன். எனக்கு பொய் சொல்ல தெரியும். அதனால தான் உன்னைய கூப்பிட்டுருக்க முக்கியா. எனக்கு வாக்கு கொடுக்க சொல்கிறாங்க. என்னால் கொடுக்காத இருக்க முடியல. சரி சரி, நான் உட்காந்து அந்த விட கூப்பிட்டு எனக்கு கொடுன்னு சொல்கிறாங்க. சரி, காலில் வந்துட்டு வா. இதெல்லாம் ஒரு உணர்ச்சிப்பா. நான் இதெல்லாம் இந்த பாதையில் வரல. என்ன, எங்களுடைய பாதை ஞானத்தின் பாதை. கொஞ்ச நேரம் மனத்தை அடக்கி உட்காந்தா உனக்கு வழக்கம் நான் சொல்லுவேன். உன் பக்கத்தில் ஒரு அம்மன் தேவதை பேசும். இந்தா என்னையும் நினச்சிக்கா. கோயிலை வளர்த்து தரேன், கும்பாபிஷேகம் நடத்தி தரேன். இந்தா அள்ளி கொடுத்த பணம் அளவில்லாமல் பெருகும். போ, நல்லா கருத்து. அதே ராணிப்பேட்டை, காலில் வந்துட்டு வாடா தம்பி. செயின் அத்துறாத, நீ தான் வாங்கி கொடுக்கணும். காலில் வந்துட்டு என்ன உண்மையா இல்லையா? என்னடா வேணும்? முடைக்கு பணம் பூரா நஷ்டமாயிடுது. நிறைய கடன்கள் ஆயிருக்கு, மன உபாதைகள். இந்த முடக்கத்துக்கு என்ன காரணம்? செய்வன வைவன கோளாறு நடந்திருக்குமா? எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. ஆனாலும் இருக்கிற கஷ்டத்தில் நான் நம்ப வேண்டிய நிலைமையில தான் உட்கார்ந்துருக்கேன். உண்மையா இல்லையா? என்னடா ஒன்று சொல்ல மாட்டேக்க? நடந்தது உண்மை. 3 வருஷ காலமாகவே தொழில் படிப்படியாக சரிந்து உன்னைக்கு வேதனை குழியில் விட்டு உனக்கு வர வேண்டிய பணத்தை புறம் அப்படி தடுத்து நிறுத்தி இப்போ நீ அடுத்தவங்ககிட்ட வாங்கணுங்கிற நிலைமையில் உட்காந்துருக்க. கால் வந்துட்டு வா. எண்ணிலாம் கண்ண முடுறா தம்பி. எப்படி ரிலேட்டிவ்ஸ் கிட்ட தான் பிஸ்னஸ், மெயின் பிஸ்னஸ் அவங்க கிட்ட தான் அப்படியே பிளாக் ஆகிருக்குது. ஏன்னு தெரியல. வந்துடும், ஆனால் ஏன் இவ்வளோ நாள் இருக்குதுன்னு தெரியல. இந்தா என்னை மட்டும் பிறகு பார்த்துட்டு 5 நிமிஷம் பார்த்துட்டு ஊருக்கு போ. சாமி, என்னை 5 நிமிஷம் பார்த்துட்டு ஊருக்கு போ. காப்பாற்றுறேன். விளக்கத்தை வெளியே சொல்லுறேன். போ, பசங்க நல்லா படிக்கணும். நல்லா ஆக்கி தரேன். சந்தோஷமாக இருக்கும். கர்மசாமிக்கு திருப்பத்தூர் தாய் 2 மகன். நீங்களாம் போய் உட்காருங்க.
அந்த சாட்டை எங்கே சாட்டை ஐயா நான் எப்போ திருப்பி வரேன் உங்களை பார்க்க வெயிட் பண்ணுங்க, ஒரு 7:30 மணிக்கு என்னை பார்த்துட்டு போங்க. சரிங்க சரிங்க சரி. தாயின் மடியில் தலை வைத்திருந்தால் துயரம் தெரிவதில்லை. என்னடா தம்பி நல்லா இருக்கியா? ஆமாம், உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஒரு நேரத்தில் தாயாருடைய ஆரோக்கியத்தை பற்றி மன வருத்தமும் குழப்பமும் இருந்துச்சு. இப்போதைக்கு உடல் தேர்ந்து வந்தாலும் அவள் உள்ளம் இன்னும் தேர்ச்சி ஆகலை. அதே மாதிரி புதுமையாக ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு கருப்பசாமி எங்களுக்கு வழிகாட்டணும் அப்படின்னு முடிவெடுத்து ஒரு நல்ல வழியை தேடி வச்சிருக்கீங்க. அதில் உங்களுக்கு கோடிக்கணக்கான லாபத்தை கொடுத்து குபேரனாக உங்களை வாழ வச்சா போதுமாடா? காலில் வந்துட்டு வாங்க, வெற்றி மாலை கொடுப்பா. வாடா. மூத்த பைய யாரு? யாருக்கு? இன்னொன்னுக்கா நீ கல்யாணம் முடிக்க முடியா? நாங்கள் பொண்ணு பார்க்கணுமா? சொன்ன கேப்பலா சேட்டை பண்ண மாட்டியா? சரி, கண்ண முடிக்கா கருப்பசாமி நினைச்சுக்கா, எல்லாரும் கூப்பிடுங்க. காட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு, காட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு, குருநாதர் பாண்டி சித்தருக்கு. இந்தா பல கோடிக்கு அதிபதியாக வருவீங்கடா. இந்தாங்க வெற்றி உண்டு மகனே. செல்வாக்கா இருங்க. இந்தால உனக்கு கல்யாணம் ஆனந்தமாக நடக்கடா. மகிழ்ச்சியாக இருந்துக்கா. கொண்டு போய் விளக்கில் போட்டு பூ போட்டு வச்சு கும்பிடு. மகிழ்ச்சியாக இருப்பீங்க, எந்த குறையும் இல்லை. போய்ட்டு வாங்க, நல்லா இருங்க, குறையில்லாமல் வாழ வைக்க. போய்ட்டு வாங்க. சரி, சவுண்டு நல்லா இருக்குல்ல கொஞ்சம்? அப்படி போங்க அம்மா. சவுண்டு நல்லா இருக்கா? அடுத்த பைசு விழுப்புரம். ஐய் போங்க அப்படி. அப்புறம் விழுப்புரம் கால் விட்டு வரலாம். தலையில் மொட்டை போட்டிருக்கவன் கல்யாணம் மாணவரே சௌக்கியமா? உங்கள் கண்ணான கண்மணியும் சௌக்கியமா? இன்னொரு கால் விட்டுவாடா தம்பி. என்னென்ன பார்த்துருவோம்? என்னடா வேணும் தம்பி? கண்ணை முடுறா கொஞ்சம் பார்க்கட்டும். ஒன்று இன்னொரு 4 மாதம் இருக்குடா வெளிநாடு சம்மந்தமான விஷயம் வர்றதுக்கு. முதல்ல ஒரு ஆர்டர் கொடுத்தேன், அது சரியில்லாமல் இருக்குது. இப்போ ஒரு விசா வருது, பிடிச்சி விட்டுட்டுமா? ஒன்று கால் விட்டுருவோம் போ. இந்தா வெற்றிகரமாக சென்று ஆனந்தமாக என்னை காண்பாய். 4 மாதத்துக்குள்ளே இந்த சம்பவம் நடந்துடும். நல்லா இருப்பேன், பல லட்சங்கள் சம்பாத்தியம் செய்வேன். வந்து பார்ப்போம். கருப்பசாமிக்கு அதே விழுப்புரத்து எல்லை. என்னுடைய வாழ்க்கையில் தொழிலால் நஷ்டமும் கடனும் பட்டிருக்கும், அதை தீர்த்து தாய்யா. சாமி ஆவேசத்துக்கும் அகங்காரத்துக்கும் இங்கெல்லாம் இடம் கிடையாது. என்ன யாரெல்லாம் வந்திய? அவ்வளோங்க வாமா. 6 மனமே 6 அந்த ஆண்டவன் கட்டளை 6. வயசு எத்தனை? 4 வயசு. இவனுடைய 6வது வயசில் நீ 2 வீடு கட்டி வாழ்ந்துக்கிட்டு இருப்ப. இவனுடைய 6வது வயசில் 2 வீடு கட்டி வாழ்ந்துக்கிட்டு இருப்ப. இப்போ நீ கடன்பட்டு மனக்குழப்பத்தால் வேதனை அடைந்து இருக்கிய.
அதில் இருப்பிடம் மாற வேண்டுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உன் உள்ளத்தில் இருக்கும். ஊருக்குள்ளே கொஞ்சம் அப்படி மன வருத்தமும் தன்மான குறைவுமாக இருந்து